அன்பானவர்களே, இயேசு கிறிஸ்துவின் நாமத்துக்கு ஸ்தோத்திரம் உண்டாவதாக. இந்த நாளுக்காக தேவனுக்கு நாம் நன்றி சொல்வோம். இனி காலையிலிருந்து சாயந்தரம் வரை உங்களையும் உங்க குடும்பத்தையும் உங்க பிள்ளைங்களையும் ஆசீர்வதிப்பார். உங்களை போக்கத்தையும் வரத்தையும் நீங்க செய்யற வேலைகளும் தேவன் ஆசீர்வதிக்கிறார். அவர் சொல்றாரு இல்லையா, காலையிலவே என் தேடுறவன் எனக்கு கண்டடைவான்னு சொன்ன வசனத்துப்படி நீங்க காலையிலவே அவர் தேடுங்க. இந்த வசனம் கூட நீங்க கேளுங்க. கேட்கும்போது கர்த்தர் உங்களை என்ன பண்ணார், ஆசீர்வதிக்கிறவராயிருக்கிறார். நாம பார்க்கும்போது சங்கீதம் 88 நீங்க பாருங்க, 1-2 வசனங்கள். என் ரட்சிப்பின் தேவனாகிய கர்த்தாவே, இரவும் பகலும் உம்மையே நோக்கி கூப்பிடுகிறேன். பாருங்க, ஒரு பக்தனுக்கு சொல்றாரு, ரட்சிப்பாகிற தேவனாகிய கர்த்தாவே, இரவும் பகலும் உம்மையே நோக்கி கூப்பிடுகிறேன். அதுபோல அன்பானவர்களே, நீங்க கூட இரவு பகலும் தேவனை நோக்கி கூப்பிட்டு கொண்டிருக்கலாம். அந்த ஜபத்துக்கு பதில் வராம இருக்கலாம். ஆனா நீங்க பாருங்க, 2வது வசனத்தை கூட நீங்க பார்க்கும்போது, என் விண்ணப்பமும் உமது சமூகத்திலே வருவதாக. என் விண்ணப்பம் உங்க சமூகத்துல வரட்டும் ஆண்டவரே, என் கூப்பிடுதலுக்கும் உமது செவியை சாய்ந்தருளும் அப்படின்னு சொல்லி ஒரு பக்தன் ஜெபிக்கிறாரு. அது போல நீங்களும் கூட, எனக்கு ஆண்டவரே என் விண்ணப்பத்தும் உமது சமூகத்திலே வருவதாக, என் கூப்பிடுதலுக்கு உமது செவியை சாய்ந்தருளும் ஆண்டவரே சொல்லி ரொம்ப வருஷமா நீங்க ஜெபித்து கொண்டிருக்கலாம். அந்த ஜபத்துக்கு பதில் கிடைக்காம இருக்கலாம். ஆனா தேவன பாதத்துல இன்னைக்கு முழு இருதயத்தோட நீங்க கூப்பிடுங்க. கர்த்தர் என்ன பண்றாரு, உங்களுக்கு ஜபத்துக்கு பதில் கொடுக்கிறவரா இருக்கிறா. அதனால அந்த பக்தின்னு சொல்றாரு, அந்த சங்கீதம் முழுவதும் நீங்க வாசித்து பாருங்க. எத்தனை நாள் ஜெபித்துட்டு இருந்தாரோ, ஆனா அவர் என்ன பண்றாரு, ஆண்டவரே இரவு பகலும் நான் ஜெபித்து கொண்டிருக்கிறேனே, உங்க கூப்பிடுகிறேனே ஆண்டவரே அப்படின்னு சொல்லி ஜெபிக்கிறாரு, கூப்பிடுகிறாரு. கண்டிப்பா ஆண்டவர் உங்களுக்கு கூட உங்க ஜபத்துக்கு பதில் கிடைக்காம இருக்கலாம். ஆனா நீங்க என்ன பண்ணுங்க, ஆண்டவர் கூப்பிடுங்க, உங்க ஜபத்துக்கு பதில் கிடைக்கும். விசுவாசிங்க. அதே போல இன்னொரு காரியம் என்னன்னா, இன்னொரு வசனத்து கூட நீங்க பார்க்கும்போது தாவீது என்ன சொல்றாரு பாருங்க, சங்கீதம் 22:2 நீங்க பாருங்க, என் தேவனே, நான் பகலிலும் கூப்பிடுகின்றேன், உத்தரவுமே பதில் இல்லை, இருவிலே கூப்பிடுகின்றேன், எனக்குமே அமைதல் இல்லை அப்படின்னு சொல்லி தாவீது சொல்றாரு. அது போல அவர் என்ன பண்றாருன்னா, கொஞ்சம் லேட் ஆனாலும் என்னாவதுன்னா தாமதமானாலும் கர்த்தர் என்ன பண்ணாரு, உங்க ஜபத்தை கேட்கிறவராய் இருக்கிறார், உங்களுக்கு பதில் கொடுக்கிறவராய் இருக்கிறார் என்று ஒரு விசுவாசம் உங்களுக்கு வேணும். அதே போல ஏசாயா 12:2 நீங்க பாருங்க, இதோ தேவனே என் ரட்சிப்பு, நானே பயப்படாமலும் நம்பிக்கையாயிருப்பேன், கர்த்தராகிய யெகோவா என் பலனும் என் கீதமுமானவர், அவர் எனக்கும் இரட்சிப்புமானவர். பாருங்க, அவர் சொல்றாரு, நான் பயப்படாமலும் நம்பிக்கையா இருப்பேன். கர்த்தராக யெகோவா எப்பிருந்தாலும் நீர் எனக்கு உதவி செய்வீங்க, என ஜபத்தை கேட்பீங்க, பதில் கொடுப்பீங்கன்னு சொல்லி நான் நம்பிக்கையா இருக்கிறேன்னு சொல்லி ஏசாயா சொல்றாரு. அதுபோல அன்பானவர்களே, நீங்க என்ன பண்ணுங்க, எத்தனை நாள் ஜெபித்து கூட எனக்கு பதில் கிடைக்கலன்னு சொல்லி கவலைப்படாம நீங்க தேவன் என்ன பண்றாரு, நான் கூப்பிடுகிறேன், தேவன் எனக்கு பதில் கொடுப்பார் என்ற ஒரு விசுவாசம் உங்களுக்கு இருக்கணும். சோர்ந்து போவாதீங்க. கர்த்தர் என்ன பண்றாரு, ஏற்ற காலத்துல உங்களுக்கு நடக்க வேண்டிய ஒவ்வொரு காரியங்களும் ஒரு தேவன் நடத்துவார். என்னென்ன காரியத்துக்காக நீங்க ஜெபிக்கிறீங்களோ தெரியாது, ஆனா கண்டிப்பா தேவன் நடத்துவார்ன்ற ஒரு விசுவாசம் நம்மளுக்கு இருக்கணும். சரிங்களா? இப்ப நம்ம ஜெபிக்கலாம். ஸ்தோத்திரம் ஐயா. எங்களை அதிகமாக நேசிக்கிற பரலோக பிதாவே, சர்வ வல்லமுள்ள தேவாதி தேவனே, சர்வத்தையும் படித்தவரே, இந்த காலை வேளையில கர்த்தாவே, இந்த வார்த்தைகளை கேட்கிற ஒவ்வொரு பிள்ளைங்களும் அப்பா சோர்ந்து போயிருந்தாலும் சரி, எத்தனோ வருஷமா நான் ஜெபித்து கொண்டிருக்கிறேன், ஜபத்துக்கு பதில் கிடைக்கலன்னு சொல்லி அவிசுவாசமா இருந்தாலும் சரி, கண்ணீரோட இருந்தாலும் சரி, சுவாமி அவங்களுக்கு நீர் கர்த்தாவே, ஆண்டவரே சுவாமி அற்புதங்கள் செய்யணும் கர்த்தாவே. அப்பா, மரித்தவர்கள் உங்களை துதிக்க மாட்டார்கள், உயிரோட இருக்கிற நாங்களை மட்டும் தான் உங்களை துதிக்கிறோம் கர்த்தாவே. உங்க பிள்ளைங்களை ஜபத்துக்கு நீர் பதில் கொடுங்க சுவாமி. அப்பா, ஒவ்வொருத்தரும் ரட்சிங்கப்பா, ஒவ்வொருத்தர் விண்ணப்பத்தை கர்த்தாவே உங்க சமூகத்துல வரட்டும் அப்பா. ஒவ்வொரு கூப்பிடுதலும் கர்த்தாவே அப்பா, உங்க செவிகளை சாய்ந்தருளும் ஆண்டவரே. தகப்பனே நீர் ஆண்டவரே, ஒவ்வொருத்தருக்கும் ரட்சிப்பு வரட்டும் சுவாமி. அவங்கள ரட்சிங்கப்பா. எத்தனை வருஷம் தடைகள் எரிகோ போல தடைகள் இருந்தாலும் சரி, அதெல்லாம் கர்த்தாவே அவங்களுக்கு நீங்கட்டும் அப்பா. இயேசுவின் நாமத்தில் பிதாவே, ஆமேன். அன்பானவர்களே, இன்னைக்கு கூட இரவு ஜெபம் இருக்கிறது. இந்த 3 நாள் உபாச ஜெபம் இருக்கிறது. வேளன், வெள்ளி, சனிக்கிழமை உபாச ஜெபம் இருக்கிறது. இரவு ஜெபம் இன்னைக்கு இருக்கிறது. சாயந்தரம் ராத்திரி 10 மணிக்கு இரவு ஜெபம் இருக்கிறது. அதே போல எரிகோ
அப்படின்னு சொல்லி ஒரு ஜெபம் இருக்கிறது. அந்த ஜெபம் அப்படின்னா எரிகோ கோட்டை துதிக்கும் போது எப்படி விழுந்ததோ அது போல உங்களுக்கு விரோதமான காரியங்கள், நீங்க ஜெபத்துக்கு விரோதமான காரியங்களை கடிக்காம தடையா இருக்கிற உங்க குடும்பங்களுக்கு தடையா இருக்கிற அந்த காரியங்கள் எல்லாம் நிறைவேறணும் அப்படின்னு சொன்னா இந்த எரிகோ ஜெபத்துல நீங்க கலந்து கொள்ளும் போது, அதுக்காகவே நாம் ஜெபிக்கும் போது உங்க குடும்பங்கள்ல இருக்கிற தடைகள், பிரச்சனைகள், போராட்டங்கள், வியாதிகள், கடன்கள் எல்லாம் நீங்கி போகும். விசுவாசத்தோட வாங்க, கர்த்தர் உங்களை ஆசீர்வதிப்பார். ஆமென். God bless you.